இனி ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாதீங்க, சைட் டிஷ் கூட தேவையில்லை, அவ்வளவு டேஸ்ட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மாவோடு கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அதே மாதிரி பிசைஞ்சு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ இன்னொரு சின்ன மிக்சர் ஜாரில் 1/4 கப் பொட்டுக்கடலை, அதாவது 50 கிராம் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நைஸாக பவுட்ரு பார்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்சிங் பவுலில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள், கரம் மசாலா பொடி, மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்ல மசாலாவோட கலந்த பிறகு அரைச்சி எடுத்த பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சிங்கன்னா கையில் எடுத்து பிடிக்க இது மாதிரி வரணும். நல்லா வெங்காயத்தோட மாவெல்லாம் ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்கள். வெங்காயத்தில் இருக்க ஈரத்தையும் நல்லா உறிஞ்சிடும். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் பெரிய உருண்டைகளாகவே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு ஒரு 5 நிமிஷம் ஊறிட்டு அதை நல்லா அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிட்டு நார்மலாக சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அதே மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்து தேய்க்கிற மணையில் வச்சு ஃபஸ்ட்டு சின்னதாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்ச பிறகு இதில் உருட்டி வச்ச வெங்காய மசாலா உருண்டையை நடுவில் வச்சு ஓரங்களில் உள்ள மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சீல் பண்ணிவிட்டு கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் இது மாதிரி கொஞ்சம் லைட்டாகவே தேய்ச்சிங்கன்னா மசாலா பூரா உள்ளே பரவி ஈவனாக கிடைக்கும். இப்போ இது மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் லைட்டாக தூவி அப்படியே குழவியால் தேய்ச்சி விடுங்க. ஒட்டி பிடிச்சிக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்குங்க. இப்போ இதை அப்படியே சூடான தவாவில் போட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு 2 சைடுமே வெந்து செவந்ததும் கொஞ்சமாக எண்ணெய் இல்லாட்டி பட்டர் கூட நீங்கள் தடவி எடுத்துக்கலாம். நல்லா நீண்ட நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்குங்க. எப்பவும் ஒரே மாதிரி சப்பாத்தி குருமான்னு செஞ்சு கஷ்டப்படாமல் இந்த மாதிரி புதுமையான சுவையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடிக்கடி இதைத்தான் செய்ய சொல்லி கேட்பாங்க.